ஆத்மாவணக்கம்மா. மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்காங்க. சரி. ஆனால் அவங்கள தான் எல்லாரும் அதிகமாக காயப்படுத்துகிறாங்க. இது என்ன காரணம்? எப்பவுமே அதுதான் நான் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கதை கூட ஒன்று சொல்லியிருப்பேன். ஒரு பெரிய பாம்பு ஒரு வழியில் போகிறவங்க வரவங்கெல்லாம் கடிக்குது. அதனால் அந்த வழியில் வர்றதுக்கு எல்லாரும் பயந்து போயிட்டு வர்றதே கிடையாது. ஒரு நாள் ஒரு சாமியார் அந்த வழிக்காக வர்றார். வரும்போது அந்த ஊர் ஜனெல்லாம் சொல்லுது, போகாதீங்க, பெரிய பாம்பு இருக்குது, அது எல்லாரையும் கடித்து கொள்ளுது அப்படின்ட்டு. சாமியார் அவங்க பேச்செல்லாம் கேட்காம வரார். வந்தால் அந்த பாம்பு அத்தனை பேரை கடிக்கிற மாதிரியே இவர்கிட்டவும் போகுது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அதை கட்டுப்படுத்துகிறாரு. கட்டுப்படுத்திட்டு சொல்கிறாரு, இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ யாரையுமே கடிக்கக்கூடாது, கடிக்காமல் இருக்கணும், நீ உன்னை கண்டு ஊர் பயப்படுது, அது மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர். இது அதோட கடிக்காமல் இருக்குது. கடிக்காமல் இருக்கிறதால ஊர் ஜனங்கள்லாம் முதல்ல இதை கண்டாவே பயந்தவங்கெல்லாம் அதை கல் தடித்து சாவ பொழைக்காக்கிட்டாங்க அந்த பாம்பை. அப்போ அந்த சாமியார் போயிட்டு மறு வாரம் வராரு. வந்தாக்கா பாம்பு குத்து உயிரம் குல உயிரமாக இருக்குது, சாகிற மாதிரி ஆகுது. அவருக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போச்சு, என்ன அந்த பாம்பு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி ஆகிட்டு அப்படின்னு. அப்போ அந்த பாம்பு சொல்லுது, இது மாதிரி நீங்கள் யாரையும் கடிக்காதுன்னு சொன்னீங்க, நான் யாரையும் கடிக்கிறது இல்லை, ஆனால் ஊர் ஜனெல்லாம் என்னை கல்லுலைங்கள்லையும் அடிச்சு என் உடம்பெல்லாம் புண்ணாக்கி உயிர் போகிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு அந்த பாம்பு சாமியார்கிட்ட சொல்லுது. அது சாமியார் சொல்கிறாரு, அப்பா உன்னை கடிக்க வேணான்னு தான் சொன்னேன், உன்னுடைய பாதுகாப்புக்கு சீர வேணான்னு சொல்லலை. நீ சீறி இருந்தீங்கன்னா அத்தனை பேரை பயந்து உங்ககிட்ட வந்திருக்க மாட்டான் யாரும். அதனால நீ சீறி இருக்கணும், சீராத்தினால இப்போ இவ்வளோ பெரிய கொடுமை வந்ததுன்னு அப்புறம் அவர் பாம்பை குணப்படுத்தி வச்சுட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி மனுஷன் நான் நல்லவன் அப்படின்னு கம்ம நோக்கான்னா வரவெல்லாம் கழு தூக்கி போடுவான் மேலே. அதனால ஓரளவுக்கு யாரும் நம்ம கிட்ட வரக்கூடாது, நம்ம யாருக்கிட்டும் போகாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். அடுத்தது ஒரு சிலருக்கு நிறைய நம்ம சொந்தக்காரங்களோட இருக்கணும், சரி, நண்பர்களோட இருக்கணும் அப்படி ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையுது. சரி, அது எதனால? ஏன் இவங்க போய் எல்லாரோடையும் அவங்க வாழ வேண்டியது தானே? இது தேவையற்ற வேலை தானே, இன்னொருத்தரை போய் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறது. அப்போ இவங்க ஒரு நாளைக்கு இவங்க கையில் மனுஷன் எப்படின்னா, இன்னைய உலகம் கையில் பணம் இருந்தால் நீ நல்லவனா கெட்டவனா முக்கியம் கிடையாது. உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா 10 பேரும் உங்கள்கிட்ட சேர்ந்துருவான். நீ எவ்வளோதான் தங்கமானவனாக இருந்தாலும் உங்கள்கிட்ட பணம் எல்லாம் நாய் கூட உங்கள்கிட்ட அந்த வாழாட்டாது. அது மாதிரியான உலகம். அதனால் இன்னொருத்தர் நான் சேர்த்துக்கினேன், அதனால் நான் கஷ்டப்படணும், உன் தப்பு தான் அது. நீ உன் வாழ்க்கையை பார்த்து வாழணுமே தவிர இன்னொருத்தரை பார்த்து வாழக்கூடாது. நான் பல வீடியோக்களில் சொல்லுவேன், உங்களை பார்த்து வாழுங்க, ஊரை பார்த்து வாழாதீங்க, ஊரை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் இந்த தேவையற்ற வேலைகளை நிறைய பேர் இந்த மாதிரி செய்கிறாங்க. பெருமைக்கு போய் எல்லாருக்கிட்டும் போகிறது, அவங்களுக்கு போய் செலவு பண்ணுறது, அப்புறம் இவங்ககிட்ட இல்லாத போது அவங்களாம் மதிக்கிறது இல்லை. அப்போ மன வருத்தப்படனா இவ்வளோ செய்தன யார் போயிடுச்சா அவங்க கேட்டாங்க வந்து, நீயா மேல் ஊந்து போய் செய்து போட்டு பின்னாடி வருத்தப்படுறதுல பயனே கிடையாது. உன்னை நீ காப்பாற்றிக்கோ, கடவுளை நனி, தர்மத்தை பண்ணு, அது மட்டும்தான் உன்னை காப்பாற்றும். மற்ற மனுஷனுக்கெல்லாம் போய் நீ உதவி செய்யிட்டேன்னா பின்னாடி கஷ்டம்தான் உனக்கு. சொல்லுமா? அலட்சியம், ஆணவம், அகம்பாவம், இந்த மாதிரி மனநிலை உள்ளவங்க தான் செல்வந்தர்களா இருக்காங்க. சரி, எதனால? அது இருக்கிறதால தான் செல்வந்தவன். அது இல்லைன்னா அவனை செல்வந்தனவே ஆக முடியாது. ஏன்னா அகங்காரம்ன்றது என்னன்னா நான் தான். அப்போ நான் தான் என்னும்போது தான் அவன் பல விதத்தில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். அதனால அவன் பணக்காரனாக இருக்கிறான். இந்த அகங்காரம்ன்றது ஒன்று இல்லைன்னு சொன்னால் அவன் ஏதோ 10 ரூபா சம்பாதிச்சு 10 ரூபா சாப்பிட்டு தூங்கிடுவான். ஏழ்மையில் தான் வாழணும். அதனால் உலக வாழ்க்கையில் பணக்காரனாக இருக்கணும்னா இதெல்லாம் தேவை, கடவுள் வாழ்க்கையில் நல்லவனாக இருக்கணும்னா இதெல்லாம் அழியணும். இது மாதிரி 2 விதமான வாழ்வுக்குது மனுஷனுக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் சிக்கனமா இருப்பாங்க, நிறைய செலவு பண்ணக்கூடாதுன்னு கரெக்டான வாழ்க்கை தான் வாழ்வாங்க. சரி, ஆனா அவங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்காங்க. ஆமா, எதனால? சம்பாதிக்கிறது கம்மி. ஒரு நாளைக்கு உனக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிற, 25 ரூபாய் சாப்பிட்ற, 25 ரூபாய் எடுத்து வச்சுக்கிற. ஒரு நாளைக்கு ஒருத்தன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான், 50 ரூபாய் செலவு பண்ணிட்டு 950 ரூபாய் எடுத்து வைக்கிறான். அப்போ அவன் முன்னேறி தானே இருப்பான். அதனால உன்னுடைய உழைப்பை பார், நம்மளுக்கு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு நம்மளால சம்பாதிக்க முடியுமா, சம்பாரிச்சோமா நமக்கு பாதுகாப்புக்கு எடுத்து வச்சுக்கணுமா, அப்படி வாழுங்க, பிரச்சனையாக இருக்காது. இன்னொருத்தனை பார்க்கவே கூடாது. அவன் எப்படி திருடுவான்? நீங்கள் போய் திருடுவீங்களா? அவன் திருடிட்டு கோட்டீஸ்வரனா இருப்பான். உனக்கு திருடுனாவே பிடிக்காது, அப்புறம் நீ எப்படி அவங்க கூட போய் போட்டி போட முடியும்? அதனால ஒழுக்கம் முக்கியம் வாழ்க்கைக்கு. ஒழுக்கம் இல்லாத வாழ்வு நிலையற்ற வாழ்வு.
அதனால தான் சொன்னான் கண்ணதாசன், ரொம்ப அருமையானதுன்னா, அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும், வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும்னா. அதனால் 1000 ரூபாய் சம்பாதிச்சு 2000 ரூபாய் நான் சொந்தக்காரெலாம் வந்துட்டாங்க செலவு பண்ணால் மறுநாள் கடங்காரம் வந்து நிற்பான். அதனால் உன்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ண கற்றுக்கோ, உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இலகிய மனசோட மற்றவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோம், ஆனால் அந்த உதவி பண்ணவங்க அதை நினைக்காம நம்மளை ஏமாற்றிட்டு போகிறாங்க. ஆமாம், எதனால் நம்ம ஏமாத்துறது தான் கரெக்டு. ஏன் சுவாமி? நீ ஏன் போய் உதவி பண்ண? உன்னை கேட்டாங்க அவங்க வந்து கேட்குறாங்க. உனக்கு பெருமைக்கோசம் நீ போய் உதவி பண்ண. உதவின்னு நீ எப்போ நினச்சிட்டியோ அவன் நினைக்கிறானா நினைக்கலையான்னு நீ நினைக்க கூடாது. நான் உதவி பண்ண அவ்வளோதான், அவன் நினச்சா நினைக்கிட்டோம், நினைக்க பண்ண போட்டோம், அந்த மாதிரி போனோம். அப்போ அவன் நினைக்கலையேன்னும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் 10 பேர் உதவி பண்ணா 10 பேர் என்னை புகழணுன்ற எண்ணத்தோட போய் உதவி செய்த, அந்த எண்ணம் வச்சுக்கணும். உதவியே கிடையாது, அது பிரதிபலன். நீ 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உன்னை வாழ்த்தணும்னு நினச்சிக்கின்னு கொடுக்குற. நீ 10 ரூபாய் அவன் ஏழை கொடுத்துட்டேன் எப்படின்னா போட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டீங்கன்னா உண்மையான தர்மம் அது. அப்போ நீ உதவி செய்யறது உன்னை புகழன்றதுக்காக உதவி செய்துங்கிற, அது உண்மையான தர்மத்தில் சேராது, அது சுயநலம். மிகை உன்னை புகழத்துக்காக நீ பண்ணின்னுக்கிற, அதனால அப்படிதான் போவான். இதை நீ எதிர்பார்க்க கூடாது. யாருக்கிட்ட இருக்கிறான் அவன் நன்றி நினைக்கிறானா? நன்றி நினைக்கல, யோசிக்கவே கூடாது. யோசித்தினா நீ பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யற ஒவ்வொரு செயலும்னு அர்த்தம். பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யறது தர்மம். கொடுத்துட்டு அவன் நல்லவனோ கேட்டவனோ தெரியாது, இப்போ கேட்டான் கொடுத்துட்டான் அவ்வளோதான், போயிட்டான் போ அப்படின்னு போகணும். அதுதான் உண்மையான தர்மத்தில் சேருமா. திருப்புல்லானி ராமேஸ்வரத்தில் திலக ஹோமம் பண்றாங்க. ஏமா? திருப்புல்லானி ராமேஸ்வரத்துல திலக ஹோமம் பண்றாங்க. சரி, அது பண்றதால என்ன பலன்? ஒரு பலனும் கிடையாது, ஐயருக்கு தான் பலன். ஐயருக்கு தான்மா பலன். இது எதுக்காக பண்றாங்க? முன்னோர்களுக்கு தர்ப்பணம்ன்ற பேர். முன்னோர்கள் அங்க இருக்கிறாங்களா? அப்படி நினைச்சுக்கிட்டு போற உன் நினைப்பு தான், உண்மை இல்லை, அது பொய் தானப்போ. எப்பவுமே இந்து மத ஐதீகப்படி ஒருத்தன் செத்தான்னா மறுபிறவி எடுத்துருவான். இப்ப நீ ஹோமம் பண்ணி எல்லாம் கொடுக்கறது எங்க போய் அட்ரஸுக்கு தான் அவர் எங்க இருக்கிறாருன்னு எதுவுமே இல்லாத நீ எப்படி அனுப்புவ? ஒரு ஊருக்குள்ள ஒருத்தரை கண்டுபிடிக்கணும், சரியான அட்ரஸ் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியல. மேல் லோகத்தில் அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு அட்ரஸுக்கு தான் நீ லெட்டரா போடுற. ஒன்றும் கிடையாது, ஏமாளித்தனம்னு அர்த்தம். இது ஏமாளித்தனம், தேவையற்ற வேலை இது. இதனால என்ன நன்மைன்னா, முன்னோர்களை நீ நினைக்க ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பால ஐயருக்கு ஒரு வாய்ப்பு வருமானத்துக்கு. இதுதான் 2 தானே தவிர இறந்தவங்களுக்கு ஒரு பயனும் கிடையாது. இறைவனுக்கு அன்னாபிஷேகம் பண்றோம், அது எதற்காக பண்றோம்? உன் உடல் தான். உடல் வந்து அன்னமய கோஷம்னு பேர். இதுக்கு சாப்பாடு போடலாம், இதுக்காக செத்து போயிடும். அப்போ உள்ள யார் இருக்கிறான்னா இறைவன் இருக்கிறான். இது மேலே சாப்பாட்டை போட்டால் தான் இறைவன். அதனால தான் சிலையில் சாப்பாட்டை போட்டு மூடிட்டு கொஞ்சோண்டு முகத்தை மட்டும் விட்டு வைப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அன்னமயத்தில் ஆண்டவன் வாழறான், அன்னமய கோஷமான உடல்ல கடவுள் வாழறான்னு அர்த்தம். நிறைய பறவை இனங்கள்லாம் அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அதே மாதிரி நம்ம மனுஷ இனத்துலயும் முதல்ல 4-5 குழந்தைங்க இருந்தது, ஒருத்தங்க சம்பாதிக்க போனாங்க. இப்ப வந்து ஒரு குழந்தை, அம்மா அப்பா 2 பேருமே சம்பாதிக்க போயிடுறாங்க. அந்த குழந்தைய தனியா விட்டுட்டு அதுல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தோம். இப்ப ஒத்த குழந்தை, இதுங்களுக்கு உறவே தெரியாத போயிடுமே. சரி, இது எதை நோக்கி இந்த வாழ்க்கை? இதனாலதான் அநாத ஆசிரமங்கள் நிறைய ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா பாசம்ன்றது உருவாகிறது இல்லை, பணம் மட்டும்தான் அங்கே உருவாகுது. முன்னெல்லாம் வந்து 4 புள்ள வச்சிருந்தாலும் ஒரு கூட்டு குடும்பம், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். அதனால இந்த பெரியவங்க வந்து ஒரு உடம்பு சரியில்லை கூட அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க விட மாட்டாங்க. ரொம்ப அன்பா அவங்களை எத்தனை போய் காப்பாற்றுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணுமோ அத்தனை முயற்சியும் பண்ணுவாங்க. ஆனால் இப்ப கணவனும் சம்பாதிக்கணும், மனைவியும் சம்பாதிக்கணும், பணம் வேணும். பாசம் எங்கிருந்து வரும்? பணம் வந்தா பாசம் வராது, வெறுப்பு தான் வரும். அப்போ அந்த பிறந்த குழந்தைக்கு பாசமே இல்லாத வளருது. அதனால இந்த தாய் தகப்பனை கட்சியில் உடம்பு சரியில்லை கூட அது காப்பாற்ற மாட்டேங்குது. என்ன கெட்டு போட்டு நமக்கு என்ன போச்சுன்னு போயிடுது. அதனால இப்போ நிறைய அநாத ஆசிரமங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த பாசம் இல்லாதனுடைய விளைவு தான். ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, நிறைய கெட்ட பழக்கம்லாம் இருக்காது, அவங்களுக்கு அகால மரணம் ஏற்படுது. மரணத்துக்கு வந்து கெட்டவனா நல்லவனான்றதே கிடையாதுமா, எல்லாருக்கும் மரணம். இப்போ கெட்ட பழக்கங்கிறவனுக்கு மரணம் வருது, நல்ல பழக்கங்கிறவனுக்கும் மரணம் வருது. குழந்தைக்கு என்ன பழக்கங்குது? சின்ன குழந்தைங்க பிறந்த உடனே செத்து போதா?
அப்ப அதுக்கு எந்த பழக்கமே இல்லையா? ஒரு மனுஷனுக்கு மூச்சு அளவு இருக்குது. இறைவன் படைப்புல ஒரு மனுஷன் இத்தனை கோடி மூச்சு உனக்கு ஓடணும்னுக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு ஓடணும். அப்போ நீ அந்த 15 மூச்சு சீரா இருந்ததுன்னா 70-80 வயசு வரைக்கும் இருக்கலாம். அந்த மூச்சு சீரா ஓடாம தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டு பிடிக்கிறது, பல கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி அந்த மூச்சு 15 மூச்சு ஓட வேண்டிய மூச்சு 20 மூச்சு ஒரு நாளைக்கு ஓடிச்சுன்னா 50 வயசு 40 வயசுலேயே செத்து போயிடும். அவன் நல்லவனா கெட்டவனான்றது மூச்சு கிடையாது. மனுஷனுக்கு மரணம் தான் முக்கியம். அந்த மரணம் இவன் செயல்லேருந்து எப்போ வேணாலும் வரலாம். கூடிய ஒரு மனுஷனுடைய மூச்சு அளவு தான் அவனுடைய உலக வாழ்வு. அந்த மூச்சு இழந்துட்டான்னா உலக வாழ்வு இழந்துருவான். அதனால அந்த மூச்சை நம்ம சீராக பார்த்தோம். அதனால தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன், மூச்சை கவனிங்க, மூச்சோட வாழுங்க, அது உங்களுக்கு நன்மை தரும். நீங்கள் மூச்சை மறந்துட்டு உயிரை மறந்துட்டு உடலை நம்பியே வாழறீங்க. பகுட்டு வாழ்க்கை வாழும்போது அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது பார்க்கறதோட மட்டும் நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி. ஆத்மா வணக்கங்கள்.